ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சொல்ல மாட்டேன். குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு விபத்து எதிரொலி. தங்களது மகன் போனை எடுக்க மாட்டேங்கிறான், தீ விபத்தில் சிக்கிக்கிட்டதா சொல்றாங்க. வேதனையில் தவித்து வரும் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த மனைவி, தாய் உள்ளிட்ட குடும்பம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள முட்டம் கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது 3 மகன்களில் ஒருவர் சின்னதுரை. கேட்டரிங் முடித்த அவர் குவைத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சத்யா என்ற பெண்ணோடு திருமணம் நடந்திருந்தது. இந்த நிலையில்தான் குவைத்தில் ஒரு கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் சின்னதுரையுடன் பணிபுரியும் நண்பர் ஒருவர் முட்டம் கிராமத்திற்கு போனில் அழைத்து சின்னதுரையும் தீ விபத்தில் சிக்கிக் கொண்டதாக தகவலை தெரிவித்தாராம். இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும் குடும்பத்தினர் சின்னதுரையும் தீ விபத்தில் இறந்திருப்பாரோ என கதறி துடித்து வருகிறார்கள். குவைத்தில் இருந்து அரசு தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வராததால் அந்த குடும்பம் நேற்று முன்தினம்தான் மகன் தங்களோடு தொலைபேசியில் பேசினார், அதன் பிறகு எடுக்கவே இல்லை என சோகத்தில் மூழ்கியிருப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அப்பா, நீங்க இந்த மாதிரியே எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஆக்டர் விஷால் இப்ப அவருடைய அப்பா பர்த்டேவை சிறப்பா செலிப்ரேட் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அப்பா, நீங்க கேக் சாப்பிடுங்கப்பான்னு பாசமா ஊட்டியும் விடுறாரு. நடிகர் விஷால் அவர்களுடைய தந்தை ஜி.கே. ரெட்டி அவர்களுடைய 86வது பிறந்த நாள் வந்திருக்குங்க. சோ இந்த பர்த்டேவை வீட்லயே ரொம்ப சிம்பிளா சூப்பரா கொண்டாடி இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டியர் டாடின்னு விஷால் ஒரு கேக் வாங்கி அப்பாக்கு சர்ப்ரைஸா வச்சிருக்காரு. அண்ட் அவங்க அப்பா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஜாலியா கேக் வெட்டி அவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் கேக்க அவரோட கையாலேயே ஊட்டி விட்டுருக்காரு. அப்பாவுடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால விஷால் செம்ம ஹாப்பியா இருக்காரு. விஷாலுக்கு இப்ப ரீசெண்டா தான் ஹரியோடைய டைரக்ஷன்ல ரத்னம் படம் ரிலீஸ் ஆச்சு. இப்ப நெக்ஸ்ட் துப்பறிவாளன் 2 படத்திலயும் செம்ம பிஸியா இருக்காரு. இந்த படத்தை அவரே இயக்கவும் செய்யறாருங்க. விஷால் நிறைய இன்டர்வியூலயும் சொல்லிருக்காரு அவருக்கு டைரக்ஷன்ல பயங்கரமான ஆசை இருக்குன்னு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வரப்போற வருஷங்கள்ல அவர் ஒரு டைரக்டராவும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.